Taste the Daily. அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழுச்சிமிகு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஜனநாயக திருவிழா என்று சொன்னால், அந்த ஜனநாயக திருவிழா ஒரு எழுச்சியோடு நடைபெறுகிற திருவிழா என்று சொன்னால் அது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு எழுச்சியான ஜனநாயக திருவிழாவாக இருக்கின்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு பின்னால் எழுச்சியுரை ஆற்றவிருக்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், வருங்கால முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், டங்ஸ்டன் விவகாரத்தில் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை டங்குவாரை கிழித்தெறிந்த நம்முடைய அன்பிற்குரிய அருமை அண்ணன் கழகத்துடைய பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய அத்தனை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, அதே போன்று அமர்ந்திருக்கின்ற கழகத்துடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மகிழ்ச்சி கலந்த வணக்கங்களை நான் மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனக்கு கொடுத்த நிமிடம் 5 நிமிடம், அதற்கு மேலே நான் பேசக்கூடாது. இருந்தாலும் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லி விடைபெறலாம் என்று கருதுகின்றேன். நம்முடைய பொன்மனச்செம்மல் இதயம் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி என்ற அந்த தீய சக்தி, அந்த தீய சக்தியினுடைய ஆதிக்கத்திலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற மாபெரும் இயக்கத்தை தோற்றுவித்து அதன் அடிப்படையிலே 11 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தை ஆட்சி புரிந்து 13 ஆண்டுகள் திரு கருணாநிதியை வனவாசத்துக்கு அனுப்பியவர் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழக தொண்டர்களை அரவணைத்து கழகம் ஒரு எஃகு கோட்டை எவரும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற வகையிலே கழகத்தை மாற்றி காட்டினார்கள். முதலமைச்சராக இருந்து பல்வேறு நற்பணிகளெல்லாம் மாற்றி இன்றைக்கும் தமிழ்நாடு முழுவதும் உலகம் முழுவதும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு கழகம் சிதறுண்டு போகும் எனவே சூழ்ச்சியால் கழகத்தை சின்னாபின்னம் ஆக்கிவிடலாம் என்ற அந்த எண்ணம் கொண்டோர் அவர்கள் எல்லாம் மண்ணை கவுகின்ற வகையில் அதன் கழக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு 2 கோடி தொண்டர்களை அரவணைத்து இன்றைக்கு கழகத்தை எவரும் தொட்டு கூட பார்க்க முடியாத ஒரு எஃகு கோட்டையாக இன்றைக்கு உருவாக்கி இருக்கின்றார்கள். நம்முடைய அருமை சகோதரர் முன்னாள் சட்ட அமைச்சர் சொன்னது போல நம்மை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய சக்தி உலகத்திலே கிடையாது. நம்மை காட்டிலும் நாம் பொங்கி எழுந்தால் திமுகவை பொறுத்தவரை மண்ணோடு மண்ணாக ஆக்குகின்ற அந்த வல்லமை, ஆற்றல், திறமை அத்தனையுமே நம் இயக்கத்திற்கு உண்டு. அதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு இருண்ட ஆட்சி, ஒரு சர்வாதிகார ஆட்சி, ஒரு ஜனநாயக விரோத ஆட்சி, மக்கள் விரோத ஆட்சி, எதோச்சதிகார ஆட்சி, எப்படியெல்லாம் வரலாறு ஒரு குடும்ப ஆட்சி எந்த அளவிற்கு அழித்தது என்பதை எல்லாம் நம்முடைய அருமை சகோதரர் சண்முகம் அவர்கள் இங்கே தெளிவாக சொன்னார்கள். எனவே அந்த குடும்ப ஆட்சிக்கு ஆசியாவிலேயே முதல் பெரிய பணக்கார குடும்பம் என்று சொன்னால் தமிழ்நாட்டை அப்பன் காலத்திலிருந்து, பிள்ளை காலத்திலிருந்து, பேரன் காலத்திலிருந்து கொள்ளையடித்து இன்றைக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய பணக்கார குடும்பமாக உருவெடுத்திருக்க சொன்னால் அது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இந்த திமுக குடும்பம். இன்றைக்கு அந்த குடும்ப பிடியிலிருந்து தமிழ்நாட்டை விடுவித்து விவசாயிகளுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், நெசவாளர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும், மீனவர்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும்.
அப்படி எல்லா தரப்பட்ட மக்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரே ஆட்சி, ஒன் அண்ட் ஒன்லி ஆட்சி என்று சொன்னால் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய ஆட்சி அந்த எடப்பாடியோட தலைமையில் மலர்வதன் மூலம்தான் சட்ட ஒழுங்கு பாதுகாக்கின்ற நிலைமை இருக்கும். இன்றைக்கு என்ன நிலைமை? வேங்கை வயலிலிருந்து இன்றைக்கு வெள்ளம் வரை இன்றைக்கு கடுமையான அளவிற்கு மக்கள் இன்றைக்கு பாதித்திருக்கின்றார்கள். கள்ளச்சாராயம் முதல் கஞ்சா வரை இன்றைக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு தலைவிரித்தாடுகின்றது. இளைஞர் சமுதாயம், மாணவர் சமுதாயம் இன்றைக்கு சீரழிகின்றது. அதை பற்றியெல்லாம் இந்த ஆளும் இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் கவலைப்பட்டதால் இல்லை. ஆனால் எங்கும் எதிலும் ஊழல் என்ற அடிப்படையில் இன்றைக்கு எல்லாவற்றையும் இன்றைக்கு சுருட்டி ஒரு குடும்பம் மட்டுமே இன்றைக்கு தமிழ்நாட்டை கபலீகரம் செய்கின்ற அந்த ஒரு கொடுங்கோன்மைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற ஆண்டு 2026 ஆண்டு. அந்த 2026 ஆண்டில் நாம் ஒற்றுமையோடு சண்முகம் சொன்னது போல நாம் அனைவரும் ஒன்று திரண்டால் நிச்சயமாக இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பி நாட்டுக்கு மீண்டும் அம்மாவுடைய அரசை அண்ணன் எடப்பாடியோட தலைமையிலே கொண்டு வர முடியும். அந்த அளவுக்கு நம்முடைய ஆட்சியுடைய செயல்பாடுகளில் மக்களுக்கு சொல்லுங்கள். நம்முடைய ஆட்சியுடைய செயல்பாடுகளை மக்களுக்கு சொல்லுங்கள். இந்த ஆட்சியுடைய ஏதோச்சதிகாரத்தை மக்களுக்கு சொல்லுங்கள். குறிப்பாக தமிழ்நாட்டை சூறையாடி கொள்ளையடிக்கப்பட்டதெல்லாம் மக்கள் முன் நாம் எடுத்து சொல்லியாக வேண்டும். ஒரு கதை ஒன்று சின்ன சொல்லி முடிச்சிடறேன். அதாவது கரிசல் காட்டு கடிதாசி கி ராஜநாராயணன் அந்த கிராமிய இந்த சூழ்நிலை வச்சு அந்த கதைகளை எழுதுவார். பொதுவாகவே ஒரு அப்பனுக்கும் பிள்ளைக்கும் பார்த்தா அந்த கேரக்டர் வந்து ஒத்து இருக்குன்றதுக்கு அந்த மரபணு கதை ஒன்று இருக்கும். அந்த மரபணு கதையில் ஒரு கிராமத்தில் சொல்வார் அவர், தோல் இருக்க சுலா விலங்கி கதை. அதாவது பலாப்பழம் அப்படியே இருக்கும், ஆனால் உள்ளே இருக்க சொலையை மட்டும் அவன் எடுத்துருவான். அப்படிப்பட்ட கில்லாடி திருடன். அந்த திருடன் யாருன்னு தெரியும் தமிழ்நாட்டில் இன்றைக்கெல்லாம். அவர் ஒரு நாள் வந்து அந்த கிராமத்தில் அவருடைய பையன் ரொம்ப விளையாடிட்டு எதுலேயுமே ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்துட்டுருப்பான். இவருக்கு பெரிய கவலை, என்னடா இது இந்த மாதிரி பையன் பொறுப்பு இல்லாமல் விளையாடிட்டு இருக்கானே, சரி நமக்கு தெரிஞ்ச கலையை நம்ம கற்றுக் கொடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூப்பிட்றாரு அவர். இப்படி வாழை, நானும் வந்து வயசாக இறந்து போயிடுவேன், நான் கற்ற கலையை உனக்கு சொல்லித்தரணும், அதனால் நீ வந்து அந்த கலையை கற்றுத்தர சொல்லிட்டு ஒரு காட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போகணுன்னு சொல்கிறாரு. வேறு உயர்ந்த மரம், அந்த மரத்தில் வந்து பொதுவாக கழுகு வந்து ஒரு கூடு கட்டியிருக்கு. அந்த கூடு கட்டி முட்டை இடுது. பொதுவாகவே கழுகு வந்து அந்த முட்டை இடும்போது ஆக்ரோஷமாக இருக்கும். ஏன்னா அந்த முட்டையை யாரும் எடுத்துடக்கூடாது, மற்ற பாம்புகளும் சரி மற்ற இனங்களும் சரி அதை எடுக்கக்கூடாதுனால ரொம்ப அது வந்து அதிகம் கவனம் செலுத்தும். அப்படி இருக்க நிலையில் நாம் மெதுவாக போய் அந்த முட்டையை நம்ம எடுத்துடணும். இதுதான் வந்து பிள்ளைகிட்ட சொல்லுவார். உடனே அவரும் சரி சொல்லிட்டு அப்பா முன்னே போக, பையன் வந்து பின்னாடி போக போக உச்சிக்கு போகும்போது அந்த தந்தை என்ன பண்ணுவார், அந்த கழுகுக்குரிய அந்த அந்த ஒரு சின்ன சவுண்டு குத்துன்னு அதை டைவெர்ட் பண்ணி முட்டை எடுத்துடுவார். 2 பேருமே இறங்கி வராங்க. இறங்கி வந்து பார்த்தியா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்கிற கழுகு வந்து தன் முட்டையை அடைக்காத்திருக்க நிலையில் அதுக்கிட்டேருந்தே நான் எடுத்துட்டேன், இதுதாண்டா பெரிய கலைன்னு சொல்லிட்டு அந்த முட்டையை பாக்கெட்டில் கை விட்டு எடுப்பார். ஆனால் அப்பாவுக்கு தெரியாமல் பையன் அந்த முட்டையை அடிச்சுட்டுப்பாங்க. அப்பாவுக்கு தெரியாம பையன் வச்சான். அப்போ தான் சொல்லுவாங்க, சபாஷ்ரா எனக்கு சரியான பிள்ளைலாம் நீ தானா சொல்லிட்டு. அப்படி பார்த்தா கருணாநிதி, அதே போல் வந்து ஸ்டாலின், இப்போ உதயநிதி, இப்படி வந்து தமிழ்நாட்டை வந்து இன்றைக்கு சூறையாடி கொள்ளையடித்து அதன் மூலம் வந்து இன்றைக்கு வந்து ஒரு வளப்படுத்தி அந்த ஒரு குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விரைந்து செயல்படுங்கள், வெற்றியை கழகத்துக்கு தேடித்தாருங்கள். நம்முடைய அண்ணன் அவர்களை, யூபிஎஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்குங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.